மாநகர பேருந்துகள், மின்சார ரயில் சேவைகள், மெட்ரோ ரயில்கள் என மாநகரின் அனைத்து விதமான பொது போக்குவரத்தை இணைக்கும் வகையில் சென்னையில் 23 பிரதான இடங்களை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற 23 இடங்கள் என்னென்ன? இந்த திட்டம் எப்போது அமலுக்கு வரும்? சென்னையில மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வரும் 29ஆம் தேதியோடு 10 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கின்றது. சென்னை மெட்ரோவில் 10 ஆண்டுகள்ல 39 கோடி பேர் பயணம் மேற்கொண்டிருப்பதாக தரவுகள் சொல்கின்றன. மாதம் 1 கோடி பயணிகள் பயணம் என்ற இலக்கை நோக்கி சென்னை மெட்ரோ தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துல விமான நிலையம், விம்கோ நகர், சென்னை சென்ட்ரல், பரங்கிமலை என 55 கிலோமீட்டர் தொலைவுக்கு தற்போது மெட்ரோ ரயில் சேவை இருந்து வருகிறது. இவை தவிர்த்து 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துல மாதவரம் சிறுசேரி, மாதவரம் சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் என 3 வழித்தடங்கள்ல 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டமும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பட்சத்துல சென்னையில மெட்ரோ ரயில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை பன்மடங்காக உயரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகரில் பிரதான இடங்களாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மின்சார ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் என பொது போக்குவரத்து வசதிகள் அனைத்தையும் எளிமையாக மாறி மாறி பயன்படுத்தக்கூடிய வகையில் 23 பிரதான இடங்களில் மல்டி மாடல் ஹப் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. 2028க்குள்ளாக இந்த மல்டி மாடல் ஹப்களை அமைக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான 45.4 கிலோமீட்டர் வழித்தடத்தில் திருவான்மையூர் மற்றும் திருமயிலை மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் அதோடு இருக்கக்கூடிய MRTS நிலையங்களும், அதேபோல் மந்தவெளி மற்றும் மாதவரம் மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பேருந்து நிலையங்களும் என 9 இடங்கள் என்பது இணைக்கப்பட இருக்கின்றன. இவை தவிர்த்து கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான 26 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் 4வது திட்டத்தில் கோடம்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், பூந்தமல்லி பேருந்து நிலையம், நந்தனம் மற்றும் வனபழனி ஆகிய 5 இடங்களும், 44 கிலோமீட்டர் கொண்ட மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வில்லிவாக்கம் பேருந்து நிலையம், அண்ணா நகர், கோயம்பேடு, ஆலந்தூர், சென்ட் ஜான்ஸ் மவுண்ட் மற்றும் வில்லிவாக்கம், வானுவம்பேட்டை, கீழ்கட்டளை ஆகிய 9 மையங்களும் இணைக்கப்பட இருக்கின்றன. இவ்வாறாக 23 இடங்களை இணைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற 2028ஆம் ஆண்டு பொது போக்குவரத்து மேலும் எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் இத்திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவை ஒருபுறம் இருக்க, சென்னை பறக்கும் ரயில் சேவையை மேம்படுத்துவது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்கனவே விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து சமீபத்தில் நடந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் பறக்கும் ரயில் சேவை திட்டத்தை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பிரதமரிடம் மோடியிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த வகையில் விரைவில் இந்த பறக்கும் ரயில் சேவை திட்டமும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக பறக்கும் ரயில் சேவை திட்டமும் மேலும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு இணையாக மேம்படுத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் வேளச்சேரியிலிருந்து சென்னை கடற்கரை, அதேபோல் வேளச்சேரியிலிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை இயக்கப்படக்கூடிய பறக்கும் ரயில் சேவை அனைத்துமே மெட்ரோ ரயிலுக்கு இணையாக மேம்படுத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.